இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆரம்பமாகியுள்ள நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அதே நேரம் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களும் வாக்களித்து வரும் நிலையில் ஜனநாயக கடமையினை நிறைவேற்றுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் இன்று சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாலை 6 மணி வரை இடம்பெறவுள்ளது. 5.73 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றனர். மாநிலம் முழுவதும் 33,133 இடங்களில் 7,05,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1.6 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டதோடு 234 தொகுதிகளில் 4,023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அத்துடன் அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் தமது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம் திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு நடிகர் அஜித்குமார் முதல் நபராக வாக்கை பதிவு செய்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி சிலுவம்பாளையம் உள்ளூராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று 100% நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தன்னுடைய மகள் ஸ்ருதிஹாசனுடன் சென்று தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். நீலாங்கரையில் உள்ள மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். சென்னை சாலிகிராமம் ஜவஹர் குளோபல் பள்ளியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்களித்தார். சென்னை தாமோதரபுரம் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை டிடிவி தினகரன் பதிவு செய்தார். நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன்னுடைய மனைவியுடன் வாக்களித்தார். இந்நிலையில் ஜனநாயகத்தின் புனித கடமையில் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்குமாறு வாக்காளர்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழக இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் திரண்டு வாக்களிக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.